ஹாய் வீவர்ஸ், இதயம் சீரியலில் ஆதி பாரதியோட ரொமான்டிக் சீக்வன்ஸ் அண்ட் ஆதி பழைய மாதிரியே பாரதி கிட்ட அஸ்கி வாய்ஸில் ரொமான்ஸ் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பாரதி சிவராத்திரி செலிப்ரேஷனுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதியும் ஆரம்பத்தில் சிவராத்திரியில் கலந்துக்காத மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் சூர்யாவும் ஒரு மாதிரி வெறுப்பேற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தமிழ் பாப்பாவும் அப்பா நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம ஆதியும் சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போது நம்ம பாரதி கிச்சனில் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு ஆதிக்கு பழைய ஞாபகங்கள் வருது. டக்குன்னு நம்ம பாரதி பின்னாடி போய் ஹக் பண்ணுறாரு. உடனே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. ஆதி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பதறி போகிறாங்க. என்ன நீ பதறி போகிற? புருஷன் பொண்டாட்டியை வந்து கட்டி பிடிச்சா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பியா? புதுசாக கல்யாணமான புருஷன் பொண்டாட்டினா இப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி பேசுகிறாரு. என்னடா இது ஆதி ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சரி சரி தமிழ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்கா அப்படின்னும் போது சரி சரி வெளியவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பாரதியோட கன்னத்தில் கிஸ் கொடுக்குறதும் அதுக்கப்புறம் நம்ம பாரதியோட கையை பிடிச்சி கையில் கிஸ் பண்ணுறாரு. உன் தலையில் இருக்கிற மல்லிப்பூ வாசம் உன்னோட உடம்பு வாசம் எல்லாமே பயங்கர காம்பினேஷனில் அடிக்குது. அதையும் தாண்டி கிச்சனில் நீ வெரைட்டியாக சமைச்சு வச்சுருக்க அதுவும் பயங்கரமாக அடிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. ஆனாலுமே பாரதி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்காங்க. என்ன பாரதி நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எப்போவுமே புருஷன் வந்து எப்போ கொஞ்சுவான் அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்க, என்னோட மூடை வந்து நீ ஸ்பாயில் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திரும்பவும் நம்ம பாரதி கிட்ட ரொமான்டிக்காக அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. இங்கே பாரு பாரதி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்காக பேசும்போது அதை நீ என்ஜாய் பண்ணணும், அதை விட்டு ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லை ஆதி, இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா அப்படின்னும் போது சரி சரி பூஜை பண்ணுறதுனால இப்படி இருக்கியா, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அச்சச்சோ அப்படின்னா ஆதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து பாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக வரல போல், ஏதோ பாதி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. இதுக்கப்புறம் ஆதி பாரதிக்குள்ளே எந்த மாதிரியான சீக்வன்ஸ் வரப்போகுது, பழைய மாதிரியே நிறைய ரொமான்டிக் சீக்வன்ஸ் வைக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நம்ம ஆதி இந்த ரொமான்டிக் சீக்வன்ஸில் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.